வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். பந்தலூர் நெலாக்கோட்டை கிராம சபா கூட்டம் விலாங்கூர் அரசு பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. விலாங்கூர் பகுதியில் சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகிக்கப்படுவதாக மாசடைந்த தண்ணீருடன் புகார் கொடுக்கப்பட்டது. ராக்வுட் மற்றும் பக்கானா பகுதியில் ஏற்கனவே 2 தடுப்பணைகள் கட்டி முடித்து பில் வழங்கப்பட்டது. ஆனால் வர்ணம் மட்டும் பூசிவிட்டு புதிதாக கட்டப்பட்டதாக மீண்டும் பில் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் கிணறு தூர்வாரும் பணியில் முறைகேடு நடந்ததாக சமூக ஆர்வலர் சங்கீதா குற்றம் சாட்டினார். பள்ளி வளாகத்தில் தடுப்பு சுவர் அமைத்தல், முறையான சாலை வசதி, பஸ் வசதி, ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. விஏஓ மாரிமுத்து, பிடிஓ, போக்குவரத்து கழக கிளை மேலாளர் கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். துறை சார்ந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். கன்னியாகுமரி பேச்சிப்பாறை நீர்பிடிப்பு பகுதியில் காட்டு யானைகள் கூட்டம் முகாமிட்டுள்ளன. கோடை விடுமுறையை கொண்டாட வரும் டூரிஸ்டுகள் கவனமாக இருக்க வேண்டும் என வனத்துறையினர் எச்சரித்தனர். அப்பகுதியில் உள்ள பழங்குடியின மக்கள் குடியிருப்பு பகுதிக்குள் யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. வனத்துறையினர் யானைகளை காட்டுக்குள் விரட்ட வேண்டும் என பழங்குடியின மக்கள் கோரிக்கை விடுத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்றுவட்டார பகுதியில் 13 கிராமங்களை உள்ளடக்கி 4791 ஏக்கரில் விமான நிலையம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளன. அறிவித்த நாளிலிருந்து 1011வது நாளாக கிராம மக்கள் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். சுதந்திர தினம், காந்தி ஜெயந்தி, உள்ளாட்சி தினம், குடியரசு தினத்தை முன்னிட்டு நடந்த கிராம சபை கூட்டங்களிலும் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 12 முறை தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளனர். மே தினத்தை முன்னிட்டு ஏகனாபுரம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் 13வது முறையாக விமான நிலைய திட்டம் வேண்டாம் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதுவரை 6 முறை கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பல்லடம் கரைப்புதூர் கிராமத்தை சேர்ந்தவர் கணபதிராஜ் தனக்கு சொந்தமான இடத்தில் கழிவு பஞ்சு அரவை மில் நடத்தி வருகிறார். இன்று காலை குடோனில் திடீரென தீப்பற்றி மளமளவென எரிய துவங்கியது. 3 தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் 5க்கும் மேற்பட்ட தண்ணீர் லாரிகள் மூலம் தண்ணீரை பீச்சி அடித்தனர். 2 மணி நேரம் போராடியும் தீ கட்டுக்குள் வரவில்லை. திடீரென மில்லில் இருந்த கமர்ஷியல் சிலிண்டர் டமார் என வெடித்து சிதறியது. அருகில் இருந்த பொதுமக்கள் அலறியடித்து ஓடினர். கொடோன் அருகிலிருந்த டையிங் ஆலையிலும் தீ பரவியது. 3 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயணைப்பு வீரர்கள் தீயை ஓரளவிற்கு கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இன்று மே தினம் விடுமுறை என்பதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. பல்லடம் போலீசார் விசாரிக்கின்றனர். மேட்டுப்பாளையம், சிறுமுகை, பச்சினம்பாளையம், மூலத்துறை உள்ளிட்ட பகுதிகளில் பல ஏக்கரில் வாழை நடவு செய்யப்பட்டது. இன்று மாலை சிறுமுகை பகுதியில் பலத்த சூறாவளி காற்றுடன் மிதமான மழை பெய்தது. சூறாவளி காற்றில் சிறுமுகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1,00,000 வாழை மரங்கள் சரிந்தது. அப்பகுதி விவசாயிகள் கடன் வாங்கி விவசாயம் செய்ததால் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர்.